அஸ்ஸலாமு அலைக்கும். சூரா அன்னிஷாவு சுமார் 176 வசனங்கள் கொண்டது. முதல் வசனத்தின் தப்சீர் விரிவுரையை பார்ப்போம். மதனி சூராவாகிய சூரத்துன் நிசாவின் சிறப்புகள். அல்லஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், சூரத்துன் நிசா மதீனாவில் அருளப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இப்னு மர்தூவியா அவர்கள் அப்துல்லா பின் அஸ் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடமிருந்தும் இதே போன்ற கூற்றுகளை பதிவு செய்துள்ளார்கள். அல் ஹாக்கிம் அவர்கள் தமது முஸ்தத்ரக் நூலில் பதிவு செய்துள்ளார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சூரத்துன் நிசாவில் 5 வசனங்கள் உள்ளன. இந்த உலக வாழ்க்கை மற்றும் அதிலுள்ள அனைத்தையும் விட நான் அவற்றை அதிகமாக விரும்புவேன். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்த்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அவர்கள் நயவஞ்சகர்கள். தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்ட போது உம்மிடம் வந்திருந்தால் மற்றும் மேலும் எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்குத்தாமே அநீதி இழைத்துவிட்டு பின்னர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரினால் அவர் அல்லாஹ்வை மிக்க மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையோனாகவும் காண்பார். அல் ஹாக்கிம் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சூரத்து நிசாவை பற்றி என்னிடம் கேளுங்கள், ஏனெனில் நான் சிறு வயதிலேயே குர்ஆனை கற்றுக்கொண்டேன் என்று கூறினார்கள். அல் ஹாக்கிம் அவர்கள், இந்த ஹதீஸ் 2 சஹீகளின் நிபந்தனைகளின்படி சஹீஹானது, ஆனால் அவர்கள் இதை தொகுக்கவில்லை என்று கூறினார்கள். தக்வாவை கடைபிடிப்பதற்கான கட்டளை, படைப்பை பற்றிய ஒரு நினைவூட்டல் மற்றும் உறவினர்களிடம் அன்பாக இருத்தல். அல்லாஹ் தனது படைப்பினங்களுக்கு தனக்கு யாதொரு இணையுமின்றி தன்னை மட்டுமே வணங்குவதன் மூலம் தக்வாவை கடைபிடிக்குமாறு கட்டளையிடுகிறான். மேலும் அவர்கள் அனைவரையும் ஒரே நபரான ஆதம் அலைஹிவசல்லம் அவர்களிடமிருந்து படைத்திருப்பதில் உள்ள தனது ஆற்றலையும் அவன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். அவரிலிருந்து அவருடைய மனைவியை அவன் படைத்தான். ஹவ்வா ஏவாள் அவர்கள் ஆதம் அலைஹிவசல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய முதுகில் உள்ள இடது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிவசல்லம் அவர்கள் விழித்தெழுந்து ஹவ்வா அவர்களை பார்த்தபோது அவர்கள் ஹவ்வா அவர்களை விரும்பினார்கள், மேலும் அவர்கள் மீது பாசம் கொண்டார்கள். ஹவ்வா அவர்களும் ஆதம் அலைஹிவசல்லம் அவர்கள் மீது அவ்வாறே உணர்ந்தார்கள். ஓர் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கூறுகிறது, பெண் ஒரு விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள். நிச்சயமாக விலா எலும்பின் மிகவும் வளைந்த பகுதி அதன் மேல் பகுதியாகும். ஆகவே நீ அதை நேராக்க முயன்றால் அதை உடைத்து விடுவாய். ஆனால் அதை அப்படியே விட்டுவிட்டால் அது வளைந்தே இருக்கும். அல்லாஹ்வின் கூற்று. மேலும் அவ்விருவரிலிருந்தும் அவன் பல ஆண்களையும் பெண்களையும் படைத்தான் என்பதன் பொருள் அல்லாஹ் ஆதம் அலைஹிவசல்லம் மற்றும் ஹவ்வா ஆகியோரிடமிருந்து பல ஆண்களையும் பெண்களையும் படைத்து அவர்களை பல்வேறு வடிவங்கள், குணாதிசயங்கள், நிறங்கள் மற்றும் மொழிகளில் உலகம் முழுவதும் பரவச் செய்தான். இறுதியில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவதும் திரும்புவதும் அல்லாஹ்விடமேயாகும். பிறகு அல்லாஹ் கூறினான், எந்த அல்லாஹ்வின் மூலம் நீங்கள் உங்கள் பரஸ்பர உரிமைகளை கோருகிறீர்களோ அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடங்கள். தக்வா மேலும் இரத்த உறவுகளை பேணுங்கள். அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் அல்லாஹ்விடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கூற்று. எந்த அல்லாஹ்வின் மூலம் நீங்கள் உங்கள் பரஸ்பர உரிமைகளை கோருகிறீர்களோ என்பது இப்ராஹிம் அலைஹிவசல்லம், முஜாஹித் மற்றும் அல் ஹசன் ஆகியோரின் கூற்றுப்படி சில மக்கள், நான் உன்னிடம் அல்லாஹ்வின் பெயராலும் பின்னர் இரத்த உறவின், அதாவது உனக்கும் எனக்கும் உள்ள உறவு பெயராலும் கேட்கிறேன் என்று கூறுவதை குறிக்கிறது. அத்தஹாக் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கொடுக்கல் வாங்கல்களையும் ஒப்பந்தங்களையும் செய்யும்போது எந்த அல்லாஹ்வை அழைக்கிறீர்களோ அவனுக்கு அஞ்சுங்கள். மேலும் இரத்த உறவுகளை துண்டிக்காமல் அவற்றை பேணி பாதுகாத்து
கண்ணியப்படுத்துங்கள். இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரீமா, முஜாஹித், அல் ஹசன், அத்-தஹாக், ரபியூ மற்றும் பலர் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் கூற்று, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்பதன் பொருள், அவன் உங்கள் எல்லா செயல்களையும் கவனிக்கிறான், உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பார்க்கிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறினான், மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களுக்கும் சாட்சியாக இருக்கிறான். ஓர் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கூறுகிறது, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் அவனை வணங்குவாயாக, ஏனெனில் நீ அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உன்னை பார்க்கிறான். இந்த வசனத்தின் இப்பகுதி அல்லாஹ் எப்பொழுதும் முழுமையான மற்றும் பூரணமான முறையில் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்க ஊக்குவிக்கிறது. மனிதகுலம் ஒரே தந்தை மற்றும் ஒரே தாயிடமிருந்து படைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் கருணை காட்ட வேண்டும், மேலும் அவர்களில் பலவீனமானவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும். முஸ்லிம் அவர்கள் தனது சஹீஹ் நூலில் பதிவு செய்துள்ளார்கள். ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், முலர் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு தூதுக்குழு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தது. வறுமையின் காரணமாக அவர்கள் கோடு போட்ட கம்பளி ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்களின் நிலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். லுஹர் தொழுகைக்குப் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்கள். அதில் அவர்கள் ஓதினார்கள், மனிதர்களே, உங்களை ஒரேயொரு நபரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடங்கள், தக்வா. வசனத்தின் இறுதி வரை. அவர்கள் மேலும் ஓதினார்கள், ஈமான் கொண்டோரே, அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், தக்வா. மேலும் ஒவ்வொருவரும் நாளைக்காக, மறுமைக்காக எதை முற்படுத்தி வைத்துள்ளார்கள் என்பதை பார்க்கட்டும். தர்மம் செய்யுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் தனது தீனாரிலிருந்தும் தனது திர்ஹத்திலிருந்தும் தனது ஒரு சாவு கோதுமையிலிருந்தும் தனது ஒரு சாவு பேரீச்சம்பழத்தில் இருந்தும் சதகா தர்மம் செய்யட்டும். ஹதீஸின் இறுதி வரை. இந்த அறிவிப்பை அஹ்மத் மற்றும் சுனன் நூலாசிரியர்களும் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து தொகுத்துள்ளார்கள்.